ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்எம்எம்எஸ்ல இருக்கிற மேத் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் இன்றைக்கி ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்திருக்கேன். டைரக்ட் கொஷின்ஸை சீரீஸில் வரும், நம்பர் சீரீஸில் வரும். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த சீரீஸ் 0, 1, 3, 6, 10 அப்படின்ற நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன நம்பர்ஸில் இருக்குன்னா 0, 1, 3, 6, 10 அப்படின்னு இருக்குது. நம்மளோட இது வந்து அடுத்தது என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த 1 0 மைனஸ் பண்ண எனக்கு 1 வருது. நெக்ஸ்ட் வந்து 3 - 1 2 வருது. அடுத்து 6 - 3 3, 10 - 6 4. இது எல்லாமே ஒரே ரேஞ்சில் ஒரே ஆர்டராக வருது. ஸோ வந்து எல்லாமே இன்க்ரீஸ் பை 1ஆக வருது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி சீரீஸ் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த நம்பரே எனக்கு 5ஆக தான் இருக்கணும். ஸோ என்னோடய ஆன்சர் வந்து 15 வரும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2, 3, 3, 5, 5, 7, 7, 11. அடுத்தது என்ன சீரீஸ் வரும்னு தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2, 3ல் இந்த 2க்கு அடுத்தது இருக்கிற இந்த 3 தான் வந்து எனக்கு அடுத்ததோட ஃபர்ஸ்ட் நம்பராக இருக்குது, அடுத்த செக்மெண்ட்டோடது. அதே மாதிரி இதோட 5 தான் வந்து அடுத்ததுக்கு வருது. அப்போ இதோட 7 வந்து அடுத்ததுக்கு வருது. அப்போ கண்டிப்பாக 11 தான் எனக்கு நெக்ஸ்ட் இதோட ஃபர்ஸ்ட் நம்பராக இருக்கும். இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது செகண்ட் நம்பர் தான். இது இன்னொன்று என்னவாக இருக்குன்னா, எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸாக இருக்குது, செகண்ட் நம்பர்ஸ்னால். ஸோ கண்டிப்பாக 11க்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து 13. ஸோ இதுதான் என்னோடய செகண்டுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, 3, 8, 15, 24 அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஷின் மாதிரியே நான் மைனஸ் பண்ணி பார்க்குறேன். 3 - 0 3, 8 - 3 5, 15 - 8 7, 7, 24 - 15 9. ஸோ எனக்கு இதுவும் வந்து எனக்கு என்ன சீக்வன்ஸில் வருதுன்னா ஆட் நம்பர் சீக்வன்ஸில் வருது. ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸாக நெக்ஸ்ட் நம்பரும் வந்து எனக்கு ஆட் நம்பராக தான் இருக்கும். அப்போ ஆட் நம்பராக இருந்தால் எனக்கு 11 தான் அடுத்த சீக்வன்ஸில் வரணும். ஸோ 11 வந்துச்சு அப்படின்னா அடுத்தது எனக்கு வந்து கண்டிப்பாக 11 தான் வரணும் ஆன்சர். 11 வருது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 24 + 11. அதுதான். ஏன் நான் 24 எடுத்தேன்னா எனக்கு கடைசியாக இருக்கிற நம்பர் 24 தான். ஸோ 24 11 பண்ணும்போது எனக்கு 35. ஸோ இதோட ஆன்சர் வந்து எனக்கு 35 வரும். அடுத்தது ஃபோர்த்து கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 9, 28, 65 அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா n³ + 1, n³ + 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு 2ன்னு எப்படி வந்ததுன்னா 1³ + 1. n வந்து நான் 1ன்னு எடுக்கும் போது எனக்கு வந்து 2ன்னு ஆன்சர் வரும். அப்போ n வந்து நான் 2ன்னு எடுக்கும் போது எனக்கு 9 வரும். அது மாதிரி சீக்வன்ஸாக நான் 3ன்னு எடுக்கும் போது எனக்கு 28, 4ன்னு எடுக்கும் போது 65. அப்போ லாஸ்ட்டாக 5 தான் எடுக்கும், நம்ம ஆர்டராக தான் எடுக்கிறோம். ஸோ 5 எடுக்கும் போது எனக்கு 126 வரும். ஸோ ஆன்சர் வந்து 126. அடுத்தது ஃபிஃப்த்து கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5, 14, 32, 68, 140, 284 இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் இதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இதே மாதிரி தான் சேம் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். 14 - 5 9, 32 - 14 18, 68 - 32 36, 140 - 68 72. ஸோ இதே மாதிரி நான் மைனஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது எனக்கு லாஸ்ட்டாக வந்து 144 அப்படின்னு வருது. 284 - 140 வந்து 144 வருது. இதில் நான் எல்லாத்தையுமே வந்து மல்டிப்ளை பை 2 பண்ணி மல்டிப்ளை பை 2 பண்ணி அந்த ஆன்சரோட லாஸ்ட்டாக எந்த ஆன்சர் இருக்கோ அதோட பண்ணும் போது எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 144 × 2 வந்து 288 வருது. அதோட ப்ளஸ் 284 பண்ணும் போது எனக்கு 572 வருது. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 572. அடுத்தது சிக்ஸ்த்து கொஷின் என்ன கொஷின்னா 2, 12, 36, 80, 150, 252 அப்படின்னு இருக்குது. இதுவும் அதே சேம் 12 - 2, 36 - 12 அந்த ஆன்சரோடய மைனஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த பேட்டர்னை நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து என்ன ஆன்சர் வந்துன்னா 10, 24, 44, 70, 102 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு இந்த 10ஐயும் 24ஐயும் மைனஸ் பண்ணுறேன். அடுத்து 70யும் 44ஐயும் மைனஸ் பண்ணுறேன். இந்த 44ஐயும் 24ஐயும் மைனஸ் பண்ணுவோம், இதையும் பண்ணுவோம், இதையும் பண்ணுவோம். ஸோ பண்ணும் போது எனக்கு இந்த பேட்டர்ன் வருது 14, 20, 26, 32 அப்படின்னு பேட்டர்ன் வருது. ஸோ இதில் காமனாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா +6 தான் இருக்குது. ஸோ 32 + 6 வந்தால் 38. அப்போ 102ஓட 38 பண்ணால் எனக்கு 140 வரும். ஸோ எனக்கு அதே மாதிரி 114 வந்திருக்கும்.
இப்போ 252 லாஸ்ட்டாக இருக்கிற எனக்கு ஆன்சர் வந்து 252. அதோட 140 பண்ண மாதிரி எனக்கு 392 வரும். ஸோ ஆன்சர் வந்து 392. 7th கொஸ்டின் என்னன்னா 1, 2, 6, 21, 88 இருக்குது. ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா 1 × 1 + 1 அப்படின்ற ஃபார்முலா, n × n + 1 அப்படின்னு பண்ணும்போது வர மாதிரி தான் இந்த ஃபார்முலா இருக்கும். ஸோ 1 × 1 + 1 பண்ணும்போது எனக்கு 2 வந்துடுச்சு. 2 அப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு 2. ஸோ இப்போ n வந்து எனக்கு 2 ஆயிடுச்சு. இந்த n வந்து இந்த நடுவில் போடுற 1, 2 வந்து பேட்டர்ன் மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் பேட்டர்ன் மாதிரி தான். இது வந்து நம்ம ஒவ்வொரு n வழி மாறுறது எடுத்துக்கிறோம். ஸோ 2 × 2 + 2 வந்து 6. அடுத்தது 6 × 3 + 3, இதெல்லாம் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1, 2, 3ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து 21 வரும். அடுத்தது பண்ண மாதிரி 88. அப்போ ஆப்வியஸாக எனக்கு 5ன்னு வரணும். 88 × 5 + 5 440 + 5 445. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 445 தான் ஆன்சர். அடுத்தது இருக்கிற காம்போ வந்து இப்போ நம்பர்ஸை பார்த்தோம். இப்போ வந்து ஆல்ஃபபெட்டிக்கில் பார்க்குறோம். BY CX EV GT அப்படின்னு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த BCEG அதை மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ABCDயை வந்து இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அது கீழே அதுக்கான நம்பர்ஸையும் கொடுத்துருக்கோம். இப்போ பிக்கும் சிக்கும் இருக்கிற பொசிஷன் டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, BC. அதனால் நான் வந்து பிக்கு அடுத்ததே வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. சிக்கும் ஈக்கும் பார்த்தோன்னா CD அப்படின்னு வருது. ஸோ 2 பொசிஷன். அடுத்த E to G பார்த்தோன்னா EF, அப்போ 2 பொசிஷன். ஸோ ஆப்வியஸாக எனக்கு எப்படி வரும், இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதை இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொன்றுத்தையும் இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனோட மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு 2 வருது. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 வரும். ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து 4னா 1, 2, 3, 4. 4க்கு அடுத்தது இருக்கிற பொசிஷன் K. ஸோ எனக்கு K தான் ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் இது வந்து நான் Kன்னு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் இது எனக்கு K. இப்போ செகண்ட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு Y, X, B, T. அதே சேம் தான் போட போகிறோம். ரிவர்ஸில் தான் நான் பார்ப்போம். இதில் ஒரே ஒரு பொசிஷன், ஒரு பொசிஷன். பிக்கும் டிக்கும் இருக்கிறது 2 பொசிஷன். அப்போ டீக்கு அடுத்தது எனக்கு எதுவும் இல்லை, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டீக்கு அடுத்தது ஆப்வியஸாக அதே மாதிரி 4 தான் வரும். அப்போ 1, 2, 3, 4. 4க்கு அடுத்தது இருக்கிறது P. ஸோ ஆன்சர் வந்து KP. இப்போ 9th கொஷின் என்ன பார்க்குறோன்னா 10, 11, 109, 110, 1099, 100. இந்த கொஷின் இருக்குது. அடுத்ததான சீரீஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன மெத்தட், காமனான ஈஸி மெத்தட் என்ன பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபர்ஸ்ட் வந்து 10 + 1 பண்ணோன்னா எனக்கு 11 வருது. அடுத்தது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 109 எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 11 × 10 - 1 அதை பண்ணோன்னா எனக்கு ஆன்சர் வரும். 11 × 10னா 110 - 1 109. ஸோ அடுத்தது எனக்கு +1 நடுவில் மட்டும் மல்டிப்ளேஸ், இந்த மிடில் இருக்க நம்பர்லாம் × 10 - 1 பண்ணுவோம். செகண்ட் அப்போ 109க்கு +1 பண்ணால் 110 வந்துடும். அப்போ 110க்கு இந்த 1099 கண்டுபிடிக்க 110 × 10 - 1 பண்ணால் எனக்கு 1099 வரும். அடுத்தது அதை +1 பண்ணால் எனக்கு 100 வந்துச்சு. ஸோ அடுத்தது கண்டுபிடிக்க கண்டிப்பாக நான் மல்டிப்ளை × 10 - 1 தான் பண்ண போகிறேன். பண்ணனா எனக்கு 1099. ஸோ ஆன்சர் வந்து எனக்கு 10999. அடுத்த லாஸ்ட் கொஷின் வந்து என்னென்னா 1, 2, 4, 3, 9, 5, 16, 7, 25 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஸ்கொயர் பண்ணி பார்க்குறோம். 1 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 2 வந்துச்சு. 2 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வந்துருச்சு. இந்த 4 ஸ்கொயர் பண்ணாலே எனக்கு 16 வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இதெல்லாமே கேன்சல் ஆகி ஸ்கொயர் பண்ணது எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணி அந்த ஆன்சர் வந்ததையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 7 மட்டும் இல்லை, இந்த ஆன்சரும் வரல. ஆனால் இங்கே பேட்டர்னில் பார்த்தோன்னா 5க்கு அப்புறம் ஆப்வியஸாக 6 தான் வரும். அப்போ 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஆன்சர் வந்து 36. இந்த 7 வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இன்னைக்கான டாஸ்க்குக்கு 10 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.